ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம டேட்ஸோட சீட், அப்புறமா கார்ட்போர்ட், அப்புறம் டெய்லி காலண்டர் பேப்பர் இதை வச்சு ஒரு சூப்பரான ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் சீட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கின் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்கின்னோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே வந்து அந்த சீடில் வந்து கலர் கொடுக்க போகிறோம். அந்த கலர் கொடுக்கும்போது அது வந்து ஒட்டாது. அதனால அந்த அந்த மேலே உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் வந்து 25x25 அது அந்த ரேஷியோவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு கார்ட்போர்டை வந்துட்டு நம்ம ஃப்ரேம் மாதிரி வர மாதிரி எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த கார்ட்போர்டுக்கு மேலே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ரீயூஸ் ஐடியாவில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெவிகால் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்கேலை வச்சுட்டு நம்ம லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். லைன்ஸ் வரைஞ்சிட்டு இந்த நம்ம லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக பாக்ஸாக வரைஞ்சிருக்கோம். அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும் நம்ம இப்போ பீஸ் வந்து நறுக்கி வச்சுருக்கதை. அந்த பீசஸை வந்துட்டு இப்போது இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எதனால் இந்த மாதிரி நம்ம செய்கிறோன்னா, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெய்லி கேலண்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒட்டுவோம். அதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் அடிப்போம். அப்போது வந்து ஒரு சூப்பரான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். எப்போவும் நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரேம் மாதிரி இது பண்ணுவோம், இல்லைனா ரைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. பட் எல்லா மெத்தடை விட இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நறுக்கி ஒட்டலாமா என்னன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைனல் ரிசல்ட்டில் இது நம்ம பிரிக் மாதிரி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது வந்து அழகாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த ரிவ்யூஸ் ஏரியாவில் நம்ம நார்மல் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். 20 ருபீஸ்க்கு கிடைக்கும் இல்லையா, அந்த பெயிண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ளூகன்னு அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம், இப்போ வந்து நிறைய பேர் வந்து க்ளூகன் இருக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஃபெவிகால் வச்சுருப்பீங்க. ஃபெவிகாலும் பெயிண்ட்டும் வந்து மேக்ஸிமம் எல்லார்ட்டையுமே இருக்கும். அதனால் அதை வச்சு அழகான கிராஃப்ட் வந்து நம்ம செஞ்சு காட்டணுன்றதுக்காக தான் இந்த கிராஃப்ட் வந்து நான் செஞ்சுருக்கேன். மேக்ஸிமம் நம்ம சேனலில் போடுற வீடியோஸும் அந்த மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து இன்னும் எனக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு அதில் ஃபெவிகால் போட்டுட்டு அதில் மேலே கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் வந்து அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேலண்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்த உடனே இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்ளூ ப்ளஸ் வாட்டரு, அதை வந்து நம்ம பெயிண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டி விடுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் வந்து இன்னும் அழகாக இருக்கும். பட் கேலண்டர் பேப்பர் அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 2021 முடிய போகுது, 2022 வரப்போகுது. ஸோ நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர் வேஸ்ட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம ரிவ்யூஸ் ஐடியா போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதை ஒட்டினதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். அந்த கோல்டு கலர் பெயிண்ட்டை வந்து நம்ம ஃபிங்கரால் எடுத்து இந்த மாதிரி அடித்தாலும் அடிக்கலாம், இல்லைனா ப்ரஷ்ஷில் வந்துட்டு லைட்டாக எடுத்துட்டு வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் மட்டும் அடிக்கணும். ஸோ வெர்டிக்கலாக அடித்தா இப்படி வெர்டிக்கலாக அடிக்கணும், ஹரிசாண்டலாக அடித்தா ஹரிசாண்டலாக அடிக்கணும். மாற்றி மாற்றி இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ரேம் வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ருபீஸ் காயின் வந்து எடுத்திருக்கேன். அந்த காயினை சும்மா அது மேலே அதில் வச்சுட்டு அந்த காயினை சுற்றி பார்த்திங்கன்னா டேட்ஸ் சீட் இருக்கு இல்லையா, அதை வந்து சுற்றி வந்து ஒட்டிக்க போகிறேன்.
இந்த 2 ரூபீஸ் காயின் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம அழகாக வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டணும் அந்த டேட்ஸை, அதனால தான். அந்த 2 ரூபீஸ் காயினை நம்ம அந்த டேட்ஸை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். அதனால் அந்த 2 ரூபீஸ் காயினை ஒட்டிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 ரூபீஸ் காயின் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 ஃப்ளவர்ஸ் வந்து இதில் வரும். ரெண்டாவது இதில் வந்துட்டு நம்ம வந்து அதை விட சின்ன சைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதே சைஸும் நீங்கள் எடுத்து செய்யலாம். அப்போ 2 ரூபீஸ் காயினை வச்சு 3 ஃப்ளவர்ஸும் நீங்கள் செய்யலாம். இல்லைனா நான் இப்போ செஞ்சுருக்க மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஸோ அந்த 2 ரூபீஸ் காயினை நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா எடுத்துட்டேன். இப்போ 2 சைடும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா வுட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். வேஸ்ட்டான ஸ்டிக் தான் இது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரில் ரவுண்ட் மாதிரி சுற்றிட்டு அதையும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக ஒன்று இல்லைனா 2 போல் ஒட்டி விட்டுருக்கேன். அது வந்து லீவ்ஸ் மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒட்டினோம் இல்லையா, அதில் எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் வந்து கொடுத்துட்டேன். பெயிண்ட் கொடுத்ததுக்கப்புறமா சென்டரில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எதனாலனா சென்டரில் வந்து ஃப்ளவருக்கு வந்து சென்டரில் பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம வரணுன்றதுக்காக அந்த இடத்துல லைட்டாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கடுகை வந்து தூவி விட போகிறேன். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும், நடுவில் உள்ள அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும். பாருங்கள் இந்த மாதிரி. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது சென்டரில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நான் விடுறேன் அப்படின்னாலும் ஓகே, உங்களோட விருப்பம்தான். பட் இந்த கடுகு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நான் 3 ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் செஞ்சுருக்கேன் டேட்ஸோட சீடை வச்சு. உங்களுக்கு வேணால் இன்னும் அதிகமான ஃப்ளவர்ஸ் செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம அழகான சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுவும் டேட்ஸு, சீடு, அப்புறமா டெய்லி கலர் பேப்பர், அப்புறம் கார்ட்போர்ட், இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கோம், பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட உள்ள திங்ஸு ரொம்பவே கம்மியான திங்ஸை வச்சு ரொம்ப அழகான வால் ஹேங்கிங் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு இது ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ரீயூஸ் ஐடியா வீடியோஸ்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இன்னைக்கான கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.